காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் செயல்பட்டு வரும் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் பாதிரியார் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சின்ன காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த அந்த சின்ன காஞ்சிபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜாஜி மார்க்கெட் அருகாமை பகுதியை சேர்ந்தவர் 14 வயதுடைய சிறுமி. இவர் காஞ்சிபுரம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருடைய அம்மா இறந்த நிலையிலே அக்கா மற்றும் அப்பாவுடன் வசித்து வருகிறார் இந்த சிறுமி. இந்த சிறுமியினுடைய தந்தை ரயில்வே சாலையில் உள்ள CSI சர்ச்சிலே தோட்டக்கலை வேலை செய்து வரக்கூடிய நிலையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வார காலம் அந்த CSI சர்ச்சிலே சிறுமி தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த CSI சர்ச்சில் பாதிரியாக இருந்து வரக்கூடிய தேவ இரக்கம் என்பவர் கடந்த அந்த தங்கியிருந்த ஒரு வார காலத்திலே ஒரு நாளில் இந்த இரவு படுத்திருந்த சிறுமி படுத்திருந்த நிலையிலே அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கிருந்து அந்த சிறுமி கட்டியபடி சிறுமி வீட்டிற்கு புகுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த சிறுமியினுடைய அக்கம் பக்கத்து வீட்டினர்களுக்கு இந்த சிறுமியை பாதிரியார் பாலியல் துன்புறுத்தல் அந்த தகவலானது கசிந்திருக்கிறது. இந்த நிலையிலே அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தகவல் அறிந்து இது குறித்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவில புகார் அளித்திருக்கிறார்கள். இது குறித்து விசாரணையானது மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்திட அங்கிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சக்தி காவியாவுக்கு மன்னானது வந்த நிலையிலே இது குறித்து விசாரித்து உண்மை நிலையை அறிந்த நிலையில் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பாதிரியார் தேவருக்கும் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தற்போது அந்த தேவருக்கும் பாதிரியார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கட். அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு துயரமான ஒரு செய்தியை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிக மன வருத்தத்தோடு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அதாவது காஞ்சிபுரம் CSI ஆலயத்தில் உள்ள தேவ இரக்கம் என்கிற ஒரு போதகர், பாருங்க, ஒரு 15 வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அம்மாவை இழந்த தாயை இழந்த ஒரு பிள்ளை, என் தகப்பனார் தோட்ட வேலைக்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அந்த குழந்தை அங்கு தங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளையை பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். இது அந்த பிள்ளை அலறி அடித்து வெளியே வந்தனால அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்களாக சேர்ந்து CM செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார், கைது செய்யப்படுகிறார் போக்சோ சட்டத்தில். பாருங்க, ஒரு நம்ம திருச்சபை வர 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 பல வகையில் மிக மிக சீர்கேடு அடைந்து வருகிறது. திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் யாவரும் கருத்தை ஜெபிக்க வேண்டும். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு போதகரையும் யாரையும் ஊழியக்காரர் என்று உங்கள் வீட்டிற்குள் உங்கள் கணவர் இல்லாமல் நீங்கள் அனுமதிக்க கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாமல் அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு ஒரு 2002 என்று நினைக்கிறேன் ஊழியத்திற்கு சென்ற பொழுது அந்த ஆராதனை மிக பிரம்மாண்டமாக பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஒவ்வொருவரும் ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது ஒரு ஆராதனை நேரத்தில் எல்லா சிறு பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தரையில உருண்டு பிசாசினால் அலக்களிக்கப்பட்டது. என்னுடைய அனுபவத்தில் அப்படி ஒரு காரியத்தை அதுதான் முதல் முறை கண்டேன். சிறு பிள்ளைகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு அலக்களித்ததை நான் கண்டேன். அப்பொழுது அந்த ஜென்ஸ் எல்லாம் நீங்க சீக்கிரமா வீட்டு போங்கன்னு சொல்லிட்டு, லேடிஸ் எல்லாம் வீட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வைத்து அந்த போதகரையும் வைத்து போதகரை ஆல்டர் பக்கம் திரும்ப சொல்லிட்டு, இந்த என்னென்ன தவறுனால நீங்க பிசாசினால பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அந்த கீழே பாம்பு மீதி ஊர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகளையா கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் சொல்லுகிறார், நான் 3 வயது 5 வயது குழந்தைகளை பாத்ரூமுக்கு கொண்டு போய் கெடுப்பேன், ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளை. இது என்னுடைய கண்களினால் நான் கண்டது, இது ஒரு வதந்தி அல்ல. இது 2002 நான் பார்த்த காரியம். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, உங்கள் சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கிள் அண்ணன் என்று சொல்லி விட்டு விடாதீர்கள். இது உங்களுக்கு ஒரு புத்திமதியாக நான் சொல்லுகிறேன். காலம் கடைசி காலம், சிறு பிள்ளைகள் என்று பார்க்க மாட்டார்கள்.
இவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள், ஆவியிலே நிரம்புகிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆகையினால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். இப்ப தேவ இரக்கம் ஒரு அருவருப்பான ஒரு செயலை செய்திருக்க ஒரு 15 வயது குழந்தையை, 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையை பலாத்காரம் செய்திருக்கிறார். இன்றைக்கு மொத்த அவமானம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக தென்னிந்திய திருச்சபைக்கு. நம்மெல்லாம் தலையில முக்காடு போட்டுட்டு தான் வெளியே போனோம். இப்படி தொடர்ந்து அதே போல அந்த அவர் 3வது திருமணம் செய்கின்ற யாரு அந்த பிரின்ஸ் கால்வின், அவர் மேல ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள், எல்லாம் ரவுடிசத்தை பின்னாடி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், 1 2 இல்ல. என்னையே கொலை மிரட்டல விட்டிருக்கிறார், கண்டம் துண்டமாய் துடிக்க துடிக்க கொண்டு விடுவேன் என்று. இப்படி போதகர்கள் எல்லாம் தாறுமாறாய் மாறிவிட்டார்கள். கொலை, அடி இதடி, சண்டை, குடி, வெறி, இவைகளெல்லாம் அதிகமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சபை பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க கணவர் இல்லாம ஒரு பாதிரியாரையும் உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்க பிள்ளைகளை யூத் மீட்டிங், சிறுவர் விபிஎஸ் சொல்லி உங்களுடைய கண்காணிப்பு இல்லாம எங்கேயும் விடாதீங்க. நீங்க தான் கண்காணிக்க வேண்டும். பாவம் அந்த பிள்ளை, அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, தாய் தவறி போய்விட்டது. தகப்பன் வேலைக்காக வந்திருக்கிறார், பிள்ளையை வேட்டையாடி விட்டான். இந்த தேவ இரக்கத்திற்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க மாட்டார், மக்களும் மன்னிப்பு கொடுக்க மாட்டார்கள், இது நீதிமன்றமும் மன்னிப்பு கொடுக்காது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது காலம், கடைசி காலம். கடைசி காலத்தில் இப்படித்தான் இருக்கும். வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம் அல்ல, மற்ற மதங்களிலும் மத தலைவர்கள், அந்த பூசாரிகள் எல்லாம் இப்படிப்பட்ட பாலியல் காரியங்களை செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணிங்கள், உங்கள் கணவர்மார், உங்கள் மனைவிகளை கண்காணிங்கள். பிரபலமான ஊழியர்கள் எல்லாம் இந்த பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்குதான் கூட்டம் அலைமோதி கொண்டு செல்கிறது. இதெல்லாம் நாங்கள் கண்ணால கண்ட காரியங்கள், அதிகாரப்பூர்வமாய் தெரிகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க யாரையும் நம்ப முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நீங்க நம்பி விடாதீர்கள். ஐயோ, இங்க இவ்வளவு கூட்டம் போது இப்படி அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்காங்க, அங்கதான் பாவம் அதிகமா இருக்குது. கடைசி காலம். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். கூடுமானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை வஞ்சிக்கிறதுக்கு அவன் வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதை இருங்கள். கணவன்மார்கள் உங்கள் மனைவியை ஆங்காங்கு ஊழியம், தீர்க்க தரிசனம், ஜெபம் என்று தனித்தனியாக அனுப்பாதீர்கள். ஒன்று நீங்கள் கூட செல்லுங்கள், இல்லை என்றால் அவர்களை அனுப்ப அனுமதிக்காதீர்கள். இதுதான் நான் பலமுறை சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய பிரபலமானவர்களும் இந்த பாவத்திற்குள் உருண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இனி அதை புதிதாக அரைச்சமாவை அரைக்க விரும்பவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள், மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள். தீர்க்க தரிசனம் ஓடாதீங்க. நீங்க வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபிங்க. உங்க பக்கத்தில் உள்ள ஆலயத்திற்கு செல்லுங்க. அதில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். ஏற்கனவே திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமணத்தில் ஒரு போதகர், உன் முடி அழகா இருக்கு, உன் சேலை அழகா இருக்கு, உன் கண்ணு அழகா இருக்கு, உதடு அழகா இருக்கு என்றெல்லாம் சொன்னார் ஒருத்தர். இன்னொரு திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள போதகர் தன்னுடைய அந்தரங்க உறுப்பை போட்டோ எடுத்து அந்த பெண்ணோடு அனுப்பி சம்பாஷணை படிக்க அவள் வெளியே விட்டு விட்டார். பாருங்க, அவரை எல்லாம் நான் வேதநாயகம் அவர் லேசிட்டு இருக்கும்போது இவருக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது என்று நான் எவ்வளவோ சொன்னேன். அவர் வீடு தேடி வந்தார் வேதநாயகம் வீட்டிற்கு. ஆனால் இப்பொழுது அவர் திருநெல்வேலியில போதகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அருவருப்பு, எவ்வளவு பெரிய அக்கிரமம்! இதையெல்லாம் பர்னபாஸ் தட்டி கேட்க வக்கு கிடையாது. ஆகையினால திருச்சபை பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்லல. நீங்க உங்க குழந்தைகளையும் உங்கள் கணவர்மார் உங்கள் மனைவியையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். ஆகவே விழிப்போடு இருங்கள். சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அந்த வலையில் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். தென்னிந்திய திருச்சபை இதற்கு தகுந்த நடவடிக்கை நாமும் எடுக்க வேண்டும். நாமும் அவருக்கு ஜால்ரா போட்டு அவரை பாதுகாக்க முயற்சி எடுக்கக்கூடாது. நிச்சயமா சொல்லுகிறேன். இப்பொழுது மாடரேட்டர் கிடையாது, ஜெனரல் செக்ரட்டரி கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டரும் இப்போ செயலற்று இருக்கிறாங்க. இந்த 3வது வாரத்தில் அவர்களுடைய கட்டு அவிழ்க்கப்படும் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் பழையபடி மாடரேட்டருடைய காலங்கள் வரலாம்.
இவருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அதே போல திருநெல்வேலியில தன்னுடைய அந்தரங்க உறுப்பை வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பின அந்த போதகரையும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அது 3 வருஷம் ஆயிற்று, ஆனாலும் பரவாயில்ல. இப்படிப்பட்டவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது மேற்கொண்டு பாவங்கள் பெருகாமல் இருப்பதற்கு, ஆண்டவர் நாமம் வீணிலே வழங்காமல் தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதுவாகும். ஆகவே சகோதர சகோதரிகளே, நன்றாக ஜெபியுங்கள். நம்முடைய திருச்சபை அழிந்து கொண்டிருக்கிறது. நம்ம திருச்சபை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த காட்ஃப்ரே நோபல் இறங்கி கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து செயல்படுங்கள். ஆன்மீக அணி என்று ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெறுகின்றோம். ஆவிக்குரிய திருச்சபையாக மலர வேண்டும். பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு அங்காங்கு நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம். நம்முடைய திருச்சபையிலே நீங்கள் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிப்பதற்கு காலம் கனிந்திருக்கிறது. சீக்கிரத்தில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்காக காட்ஃப்ரே நோபல் ஆகி நான் போராடி கொண்டிருக்கிறேன். மீண்டும் நல்ல செய்தியோடு